வெல்கம் டு விஎம் விஜய் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டானா பொட்டோட்டோ பாஜி எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான். இதுக்கு தேவையான பொருள் எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டாணி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா. இது எல்லா பொருளும் தேவைப்படும். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காய தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, நம்மளே ரெடி பண்ணி போட்டாலும் சரி, அதை நல்லா போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளே ரெடி பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை அண்டு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பட்டாணி போட்டு 1 மினிட் நல்லா வதக்கணும். பட்டாணியை போட்டு 1 மினிட் நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்க போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கை நல்லா 2 பீஸாக முதல்ல வெட்டி, அதை 4 பீஸாக வெட்டி, அதையும் 2 வெட்டுங்க. அப்போ தான் நல்லா பீஸாக பார்க்க உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும் பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு 2 வெட்டி, அதுக்கப்புறம் 4 வெட்டுங்க. அப்போ தான் கத்திரிக்காய் நீட்டாக அழகாக இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் இந்த வட்டானா பொட்டாட்டோ பாஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு, அதாவது நம்ம எந்த அளவுக்கு பாஜி செய்கிறன்றதை பொறுத்து தேவையான அளவு மஞ்சள் தூள் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கரம் மசாலா போடுங்க. கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் உப்பு சில பேர் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் ஆவரேஜாக சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த பாஜி ஒரு மாதிரி கட்டியாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணியாக இருந்தால் பெருசாக நல்லா இருக்காது. அதனால் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு, நம்ம எந்த அளவுக்கு பாஜி செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்குங்க. தண்ணிலாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு கலக்கிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த பாஜிக்கு ரசம் வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ரசம் வச்சுட்டு அது கூட தொட்டு தான் சாப்பிடுவோம் இந்த பாஜை. ரசத்தில் சாதத்தை கொஞ்சம் தெளிச்சுட்டு இந்த பாஜி தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் ரசம் நாங்கள் கொஞ்சம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் வெஜிடேபிள்ஸை நல்லா மேஷ் பண்ணுங்கள். நல்லா நசுக்கி விடுங்க வெஜிடேபிள்ஸை. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் ஆஃப்டர் கொத்தமல்லியை தூவி விட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான வட்டானா பொட்டாட்டோ பாஜி ரெடி. இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாஜி.